படத்தை பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு விமர்சனம் இருக்கும், வீட்டுக்குள்ளே இருக்கிறவனும் பார்த்துட்டு சொல்லலாம். இந்த யூடியூபர்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா இப்படி பேசுகிறேன்ட்டு. ஒருவேளை இது என்னுடைய ஆதங்கமாக இருக்கலாம், இல்லை இது வலியாக இருக்கலாம், அதோடைய வெளிப்பாடு தான். நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார், படத்தை எடுத்துப்பார், ரிலீஸ் பண்ணிப்பார், அதை விட கஷ்டம் தெரியும். அதுபோல் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, ரைட். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கண்டென்ட் ஏதாவது எடுத்துங்க. 10 நிமிஷம் கண்டென்ட்டுக்கு எத்தனை ஆர்டிஸ்ட் வேணும் புக் பண்ணுங்கள். லொக்கேஷன் பாருங்கள், காஸ்டியூம் போடுங்க, மேக்கப் போடுங்க, ப்ராப்ஸ் கொண்டு வந்து வைங்க, ஷூட் பண்ணுங்க, எடிட் பண்ணுங்க, ஆர்ஆர் போடுங்க, அப்லோட் பண்ணுங்க, ஹேஷ்டேக் போடுங்க, டேக் போடுங்க, டிஸ்கிரிப்ஷன் வைங்க, லோட் பண்ண அப்புறம் தம்ப்லைன் வைங்க, அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுங்க. யோசித்து பாருங்க, 10 நிமிஷம் கண்டென்ட்டே உங்களால் எடுக்க முடியல. ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து அரை மணி நேரத்துக்கு அந்த படம் இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு நீங்கள் வியூஸுக்கும் உங்களுக்கு பணம் வேணுன்றதுக்காக எங்களை பணயமாக வைக்கிறீங்க. உங்களால் முடிஞ்சால் 10 நிமிஷம் படத்தை நீ எடுத்துட்டு அதுக்கு இருக்கிற கஷ்டத்தை பாருங்கள். 10 நிமிஷம் எடுங்க போதும். 2 நாள் ஷூட்டிங் வரும் கிட்டத்தட்ட ஒழுங்காக எடுத்தா. இன்றைக்கி வந்தவங்க நாளைக்கு வரமாட்டாங்க, நாளைக்கு வந்தாங்கன்னா முடி வெட்டு வந்துடுவான், ஷேவ் பண்ணிட்டு வந்துடுவான், ஷர்ட்டில் பட்டன் போட மாட்டான், இல்லை ஏதாவது ஒன்று இருக்கா, கண்டினியூட்டி கூட பார்க்க முடியாது 10 நிமிஷத்துக்கு. அடுத்த நாள் அதே மாதிரி எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். அடுத்த நாள் நம்ம நைட் எஃபெக்ட்னு வச்சுருக்கலாம். ஈவினிங் ஒருவேளை லைட் போயிடுச்சுனாலும் கஷ்டம், வந்துட்டாலும் கஷ்டம். அப்போ 10 நிமிஷம் கழுதை எடுக்க நம்மளால் இவ்வளோ கஷ்டப்படுறோமே. அப்போ இவ்வளோ கோடி ரூபாய் பணத்தை போட்டு இத்தனை ஆர்டிஸ்ட்டை டேட்டு வாங்கி அவங்கள கூப்பிட்டு இத்தனை டீம் 24 கிராஃப்ட்டும் ஒன்று சேர்ந்து ஒரு சீன் எடுக்கிறதுக்காக லோல் பட்டு கஷ்டப்பட்டு முன்னேறிட மாட்டோமான்ற நம்பிக்கையோட நடிகர்களும் இன்றைக்கி ஒரு பொழுது போயிடாதான்னு டெக்னீஷியனும் வேலை செஞ்சிட்ருக்கிற எங்கள் வயிற்றில் அடிக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். நினச்சி பாருங்கள், உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா நானும் யூடியூப் வச்சிட்ருக்கேன். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கண்டென்ட்டுக்கு ஒருத்தர் கேட்டால் வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிடுவாங்க. அன்றைக்கி மீதி பேர் வந்தவங்க என்ன கேள்வி கேட்பாங்க, என்னங்க இன்றைக்கி இல்லைன்றீங்க, அவங்க வரலன்றதுக்காக. ஒரே ஒரு ஆள் வரலன்னா நாங்கள் இவ்வளோ வாங்கி கட்டிக்கிறோம். ஷூட் பண்ணும் போது ஒரே ஒரு லைட்டு கொஞ்சம் இருந்தால் கிளார் வருது, வீடியோ பார்க்க மாட்டேறாங்க. அடுத்தடுத்த சீன் கொஞ்சம் லேக் ஆச்சுன்னா தள்ளிட்டு போயிடறான். 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோவுக்கே கஷ்டப்படுறோமே. அப்போ இந்த படங்களை பற்றி தேவையில்லாமல், அதாவது நீ விமர்சனம் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல, ஆனால் எல்லாரும் பார்க்கட்டுமே, பார்த்துட்டு அவங்க விமர்சனம் சொல்லட்டும். பொதுமக்கள் விமர்சனம் சொல்லிட்டோம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தில் எனக்கு இது கரெக்டாக இருந்தது, இது இல்லை, இது வேணும், இது நல்லா இல்லை, அவங்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்கும். அது என்ன நீங்கள் பார்த்துட்டு இந்த படத்துடைய முழு படத்தையும் நீங்கள் தான் ஏதோ எடுத்த மாதிரியும் இதில் தப்பு இருக்கா மாதிரியும் சொல்லும்போது சத்தியமாக அதில் பாதிக்கப்படுறது திரையுலகம் தான். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஒரு நாள் வருமானத்திற்காக, உங்களுக்கு வியூஸ் வேணுன்றதுக்காக, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரணுன்றதுக்காக தயவு செஞ்சு இந்த வேலையை செஞ்சிடாதீங்க. மீண்டும் ஒரு முறை, எங்கள் திரைப்படத்தை வாழ வைப்பது தயாரிப்பாளர்கள் என்றால் அதை விட ஒரு படி மேலே நீங்கள் ஊடகத்தவர்கள் தான் எங்களை வாழ வைக்கிறீங்க. ஆனால் அப்படியாப்பட்ட நீங்களே இந்த தவறு செய்யாதீங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நீங்கள் கோதண்ட அண்ணா சூப்பராக சொன்னார். உண்மையிலே அதெல்லாம் ஒரு நடிகர்களாக எல்லாருமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு ஜூனியர்ஸ் யாருக்காக இருந்தாலும் அந்த வலி இருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுற ஒரு படத்துக்காக ஒரு 10 நிமிஷம் அதுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் மெனக்கணும்னா, ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் மெனக்கணும். ஈஸியாக ஒரே வாரத்தில் படம் நல்லா இல்லை, வேஸ்ட்டு அப்படின்ற வார்த்தையை சொல்லிடுறீங்க. இதுக்காக ஒரு லைட்மேன் ஆகட்டும், ஒரு ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண, ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஓடியார் ஆகட்டும், அவங்க வீட்டில் அவங்க குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, இந்த படத்தில் அப்பா ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் நான் தான் லைட் போட்டேன் அப்படின்னு. அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி ஒரு 60 நாள் 7 நாள் எடுத்து எடிட்டிங் போய் அதெல்லாம் முடித்து ஒரு படத்தை தேட்டரில் எடுத்துகிட்டு வர்றது அவ்வளோ பெரிய விஷயம். இதை ஈஸியாக சொல்லிடுறீங்க படம் நல்லா இல்லைன்னு. அண்ணன் சொன்ன மாதிரி மக்கள் போய் பாருங்கள். நீங்கள் நல்லா இல்லை, புகழ் நல்லா நடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே மாற்றிக்கிறோம். ஈஸியாக ஒரு சும்மா உங்களுக்கு வருமானம் வருதுன்றதுக்காக ஒரு யூடியூப்பில் டக்குன்னு இது படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது அத்தனை பேரோட உழைப்பு, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஒரு மேடை கொடுத்ததுக்கு. நான் இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. நான் வருவேன் ஜாலியாக 2 பேரும் டக்குன்னு மைக்கு கொடுத்தா பேசிட்டு போயிடுவேன். ஆனால் இப்படி ஒரு எமோஷனலாக பேசினது எல்லாரையும் பார்க்குறப்ப அவ்வளோ இதாக இருந்தது. ஒரு படத்துக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அப்படின்றப்ப சந்தோஷமாக இருக்குது. யூடியூபர் அவங்க ரிவ்யூ பண்ணுறாங்க, நீங்கள் ரிவ்யூ பண்ணது நிறுத்துங்கன்னா
நம்மளை படம் எடுக்கிறது நிறுத்துங்கன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ கோவப்படுமோ, அது மாதிரி நீங்கள் யூடியூபரை பார்த்து நீங்கள் நல்லா எழுதுங்கன்னு சொன்னால் கோவப்படுவாங்க. ஏன்னா அவங்க நல்லா எழுதுனா பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு படத்தை இது நல்லா இல்லைன்னு சொன்னால் தான் பார்க்குற ஆடியன்ஸ் ரெடியாக இருக்கானே தவிர அவங்க விமர்சனத்தை படம் பார்க்க வந்து தயாராக இருக்கானா இல்லையாங்கிறது வேறு விஷயம். யூடியூபர் வந்து படம் பார்த்து இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு வந்து ப்ரைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அதை யாரும் ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. அதனால் அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கிறதுக்கு சில நேரங்களில் இப்படி வந்து ஒரு டேக்லைன் போட வேண்டியதாக இருக்குது. ஆனால் கூட வந்து ஒரு 24 மணி நேரம் கழிச்சு போட்டால் ஒரு நாளாவது அந்த படம் வாழும். இது அந்த ஒரு நாள் நீங்கள் தள்ளி ஒரு 2 நாள் தள்ளி, இப்போ கோர்ட் வேறு வந்து உங்களுக்கு வந்து எல்லா பவரும் கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்களெல்லாம் கூட விமர்சனம் பண்ணுறாங்க, ஏன் உங்கள் படங்களை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு. விமர்சனம் பண்ணலாம், அதில் சில தனிப்பட்ட கேரக்டரை வந்து அவங்கள வந்து பாதிக்கிற மாதிரி எதையும் விமர்சனம் பண்ணலாம். படம் இந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீ நடா அப்படி வந்திருக்க, நீ அப்படி பேசுகிற, அது வந்து அது பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் அவங்க அந்த பவுண்ட்ரி லைனை தாண்டி தான் அந்த விமர்சனம் சில விமர்சனம் அமையுது. பல விமர்சனம் வந்து நேர்மையாக இருக்குது, இல்லை நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். அதனால் தயவுசெய்து அது மாதிரி நீங்கள் பாதிக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் படங்களை வந்து நீங்கள் நல்லா எழுதுங்க, இல்லை உங்களுக்கு எது மாதிரி தோணுது அது மாதிரி எழுதுங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறது இருக்கு இல்லையா, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லை வந்து வேறு இடங்களில் அவங்க பேசுனதையோ அதை கொண்டு வந்து இங்கே லிங்க் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அந்த விமர்சனமே ஒரு திரைப்படமாக மாற்றக்கூடிய தன்மையில் இல்லாமல் இருந்ததுன்னா உங்கள் விமர்சனம் வந்து ஒரு வகையில் நல்லதாக இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் விமர்சனம் எழுதுங்க, ஆனால் தனிப்பட்ட முறையில் பாதிக்கிற மாதிரி விமர்சனங்களே எழுதாதீங்கிறது தான் நான் திரைப்படத்துறை சார்பாக வைக்கிறேன். ஸோ இன்றைக்கி கோர்ட்டில் வந்து என்ன சொல்லி இது மாதிரி பண்ண முடியாது சொல்லும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதான் அவங்க கிட்ட திருப்பி நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள். அந்த திரைப்படத்தை பார்த்தீங்க பேசுனீங்களா ரிவ்யூ பண்ணிங்களா முடிச்சிருங்க. அது பிறகு தொடர்ந்து வன்மத்தோட அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லி 10 இன்டர்வியூவில் சொல்லி அந்த படத்தை வந்து ஒழிச்சிடாதீங்கன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. இதை தான் நம்ம பண்ண முடியும். இப்போ திருப்பி நம்ம கோரிக்கை தான் வைக்க முடியும். ஏன்னா கோர்ட்டை இப்படி தான் சொல்லுது, நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம்னு. அதனால் அந்த கோரிக்கையோட கௌரவ அவர்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, நாங்கள் மனசெல்லாம் இழக்கலை. இது பண்ண முடியாத ஒரு விஷயம் சொல்லும்போது நம்மளும் வந்து கட்டுப்படுத்த முடியாது. பட் கோரிக்கை வைக்கலாம், எல்லோருக்கும் கோரிக்கை வைக்கலாம், சினிமாவை காப்பாற்றுங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சினிமாவை பார்த்து கௌரவ கேட்டு சொன்னார், இந்த மாதிரி இவ்வளோ பர்ஸ்பெக்டிவ் இருக்குது, 5 பேருக்கு 5 பர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன், அதுதான் சினிமா. இங்கே இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் சினிமா பற்றி, உங்களுக்கும் ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அது தப்பே கிடையாது. அதுதான் சினிமா வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ரசிக்கிறதுன்றது ரொம்ப ரேராக நடக்கும். அதனால தான் சில படங்கள் வெற்றி அடையுது. படங்கள் பெரிய படங்கள்ன்றது கிடையாது. படத்தோட தரமும் படத்தோட நியாயமான அந்த சக்ஸஸும் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி இங்கே இருக்கிற என் பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் நான் கால் தொட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஜுராசிக் வேர்ல்டு ஓடுற ஐநாக்ஸில் 5th ஸ்க்ரீனில் தான் எங்களோட கைலன் படமும் ரிலீஸ் ஆகும். ஸோ 10,000 கோடி 15,000 கோடி போட்டு எடுக்கிற ஒரு படத்துக்கும் 2 கோடி போட்டு எடுக்கிற படத்துக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் ஆர் தேர். அதை நான் சொல்ல வேண்டியதில்லை, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் இன்றைக்கி பாதி பேர் வந்து கம்பேரிசனில் தான் படம் பார்க்குறாங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேது. 5 யூடியூபர்ஸ் வந்து ஒரு ஒரு கிரிட்டிக் பண்ணுறாங்க. 5 பேரில் 5 பேருமே அவங்கவுங்க இதில் ஒருத்தர் மியூசிக் நல்லா இருக்குன்றாரு, ஒருத்தர் மியூசிக் நல்லா இல்லைன்றாரு, ஒருத்தர் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்றாரு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றாரு, இன்னொருத்தர் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றாரு. இப்போ உங்கள் 5 பேர்த்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ ஒரு 1000 பேர் உட்காந்துருக்க ஆடியன்ஸ் அவங்க ஒரு ப்ரீ நோஷனோட தேட்டர்